இன்னைக்கு இந்தியாவோட அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாருன்னு சாயங்காலத்துக்குள்ள தெரிஞ்சிடும். பிஎம் அப்படின்னா என்ன, அதுக்கு ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்தியாவில் லாங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு. 1947 1964 வரைக்கும் 17 வருஷம் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த கட்சியில் ஒரு 6 மாதம் இருந்தால் போதும். மற்றபடி படிப்போ எதுவோ தேவையே கிடையாது. எந்த கட்சி மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸை எடுக்குதோ அந்த கட்சிக்குள்ளே யாராட்டும் ஒருத்தரை சூஸ் பண்ணி தானே பிரைம் மினிஸ்டராக வைப்பாங்க. அந்த கட்சியில் ஏற்கனவே ஒரு 6 மாதம் பணியாற்றுனா போதுமா, நம்ம பிரைம் மினிஸ்டராக அவங்கள கூட சூஸ் பண்ணிக்கலாமா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டராக ஒருத்தர் எத்தனை வாட்டி வேணாலும் நிற்கலாம், எத்தனை வாட்டி வேணாலும் ஜெயிக்கலாம். ஆனால் அமெரிக்காவில் 2 வாட்டி தொடர்ந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தால் 3வது வாட்டி அவங்களால நிற்க கூட முடியாது. பிரைம் மினிஸ்டர் இல்லை, அங்கே பிரசிடென்ட், நம்மளுக்கு பிரைம் மினிஸ்டர் மாதிரி. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயசானவங்க தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம இந்தியாலையும் ஒருத்தர் யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவருக்கு வயசு என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ 41. யாருன்னு கேட்டிங்கன்னா ராஜீவ் காந்தி. ஒரு வேலைன்னு ஒன்று பார்த்தா அதுக்கு சேலரின்னு ஒன்று வேணும்ல. நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டரோட சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,60,60,000 ரூபாய். அவ்வளோதான். பாய்.